من اعتز بغيره غاية الإذلال وتفضل على المطيعين بلذيذ الإقبال لا راد لأمره ولا معقب لحكمه وهو الخالق الفعال. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له هو الأول والآخر والظاهر الباطن الكبير المتعال. وأشهد أن محمدًا عبد الله ورسوله الذي أيده بالمعجزات الظاهرة والآيات الباهرة وزينه بأشرف الخصال وسلم تسليما كثيرا. وبعد، قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏக வல்லவனான அல்லாஹுவுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் எம் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம் இருளும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்துயர்ந்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இன்று வரையிலும் அல்லாஹுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மை தன்மையோடு தூய்மையான வடிவத்தோடு எடுத்து நடக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களின் மீதும் அல்லாஹுடைய அன்பும் ஆதரவும் பாசமும் பரிவும் நேசமும் நெருக்கமும் உண்டாகட்டுமாக. கனிமிகு சகோதரர்களே, அறிந்து கொள்ளுங்கள், இத்தகில்லா ஹைசுமா குந்த். எந்த நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹுவை உள்ளும் புறமும் ஒன்றாய் அஞ்சிக் கொள்ளுங்கள். அது தனிமையில் ஒரு அறைக்குள் இருந்தாலும் சரி, வெளியிலே மக்களுக்கு மத்தியில் பகிரங்கமாக இருந்தாலும் சரி, எப்போதும் ஒன்றை உறுதியாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இறையச்ச வாழ்வும் இஹ்லாஸான அமலும் தான் எமக்கு நித்திய நிலையான நிச்சய வெற்றியை இவ்வுலகிலும் மறு உலகிலும் பெற்றுத்தரும் என்ற உபதேசமே எங்களுக்கு இவ்வுலக வாழ்க்கைக்கு போதுமானது. கணியமிகு சகோதரர்களே, இன்றைய இந்த ஹுத்பா உரையின் வாயிலாக உண்மைக்கு ஒரு உதாரணம் என்ற ஒரு தலைப்பின் வாயிலாக ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்வது பொருத்தமாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். கணியமிகு சகோதரர்களே, இந்த தலைப்பை பொறுத்தவரையில் இதில் உள்ளடங்க போக்கக்கூடிய அம்சம் என்னவென்று சொன்னால், உண்மைக்கு ஒரு உதாரணமாக திறந்த ஒரு சஹாபியினுடைய வாழ்க்கை வரலாறு தான். அதிலிருந்து எமக்கு எப்படியான படிப்பினைகள் கிடைக்கிறது என்பதுதான் இந்த தலைப்பினுடைய அடிப்படையான நோக்கம். ஆனால் இந்த தலைப்பிற்கு நாங்கள் முழுமையாக செல்வதற்கு முன்னால் ஒரு சில விதிகளை நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன? இந்த உண்மை தொடர்பான ஒரு சில அம்சங்களை இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் உண்மை பேசுதல், உண்மை உரைத்தல், உண்மையாக நடத்தல் என்று சொல்லக்கூடிய பண்பை ஆகச்சிறந்த மிகச்சிறந்த பண்பாக குறிப்பிடுகிறது. ஏனென்று சொன்னால், நீங்கள் மனிதனை எடுத்து பார்த்தால் அந்த மனிதன் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய விதத்தை எடுத்து பாருங்கள். அந்த மனிதனுடைய சிந்தனை படைக்கப்பட்ட விதத்தை எடுத்து பார்த்தால் உண்மை பேசுவதற்கு நேரான அமைப்பில் தான் படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதனுடைய சிந்தனை எப்போதும் உண்மை பேசக்கூடிய அமைப்பில் தான் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். நீங்கள் எடுத்து பாருங்கள், மனிதனுடைய சிந்தனையும் மனிதனுடைய மனோநிலையும் அல்லாஹு தஆலா இயல்பாகவே உண்மை உரைக்கக்கூடிய அமைப்பில் தான் படைத்திருக்கிறான். அப்போ பொய் என்பது செயற்கையானது, மனிதனால் உருவாக்கக்கூடியது. அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஸித்க், நிச்சயமாக உண்மை பேசுவது, உண்மை உரைத்தல் என்பது யஹ்தி இலல் பிர், அது உங்களுக்கு நலவை தான் இட்டுத்தரும், அது உங்களை நல்லதின் பால் அழைத்து செல்லும். கனிமிகு சகோதரர்களே, உங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் கடந்த காலங்களில் நீங்கள் பேசிய உண்மையையும் பேசிய பொய்யையும் எடுத்து பாருங்கள். நீங்கள் பேசிய பொய் அப்படியே உங்களை விட்டு மறைந்து சென்றிருக்கும். அதனூடாக உங்களுக்கு ஒரு தற்காலிக சந்தோஷம் கிடைத்திருக்கும். பொய் சொல்வதினூடாக ஒரு தற்காலிக சந்தோஷம் கிடைக்கும், ஒரு தற்காலிக ஒரு கௌரவம் கிடைக்கும். தன்னுடைய நிலைமையை பற்றி இல்லாத ஒன்றை பொய்யாக உருவாக்கி சொல்லும்போது சில கௌரவங்கள் தற்காலிகமாக கிடைக்கும். ஆனால் அவைகள் நிரந்தரம் கிடையாது. ஆனால் நீங்கள் பேசிய உண்மையை எடுத்து பாருங்களேன். நீங்கள் வாழ்க்கையில் பேசிய உண்மையின் காரணமாக எந்த இடத்திலும் கஷ்டப்பட்டிருக்க மாட்டீர்கள். சில இடங்களில் சோதனை வந்திருக்கும், ஆனால் நீங்கள் பேசிய உண்மைக்காக எந்த இடத்திலும் கஷ்டத்தை அனுபவித்திருக்க மாட்டீர்கள். ஆனால் பொய் பேசுவதற்காக வருத்தப்பட்டிருப்பீர்கள், பல இடங்களில் சோதனைகளை சந்தித்திருப்பீர்கள். எனவே கண்ணியமிகு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் கூறுவதை போல நிச்சயமாக உண்மை என்பது உங்களை நல்லதின் பால் இட்டு செல்லும். அந்த நலவு என்பது யஹ்தி இலல் ஜன்னா, உங்களை சுவர்க்கத்தின் பால் அழைத்து செல்லும். நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அதன் பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் உண்மை பேசுவான். எப்படி, எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஹத்தா யுக்தப இந்தல்லாஹி சித்தீகா,
அவன் அல்லாஹ்விடத்தில் உண்மையாளன் என்று எழுதப்படும் வரைக்கும் அவன் உண்மையை பேசிக் கொண்டிருப்பான். நன்றாக ஒன்றை புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உண்மை பேசிக் கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், எமது நாவு உண்மைக்காக பழக்கப்பட்டு விட்டது சொன்னால், அதன் பின்னால் எமது நாவு பொய்யை உரைக்காது, பொய் வராது. ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உண்மையாளர் என்று எழுதப்பட்டு விடுவீர்கள். அப்போ உண்மையாளர் என்ற ஒரு பட்டம் எங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைத்து விட்டால் எமது நாவு உண்மையை உரைக்கும். இந்த ஹதீஸ் எமக்கு படிப்பனையாக இருக்கும். என்ன என்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நாளையும் ஒரு பொய் பேசாமல் உண்மை மாத்திரம்தான் பேசுகிறேன். பொய் பேசாமல் என்னுடைய வாழ்நாளை கடத்துகிறேனா? கனிமிகு சகோதரர்களே, இந்த பொய் என்பது எமது வாழ்க்கையில் எவ்வளவு கலந்திருக்கிறது என்பதற்கு ஒரு அழகிய உதாரணம். நீங்கள் ஒரு 2 நாளைக்கு, இன்று வெள்ளிக்கிழமையிலிருந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு 2 நாளைக்கு நான் விளையாட்டாகவோ சின்னதாகவோ பெரியதாகவோ பொய் பேச மாட்டேன் என்ற முடிவை எடுத்து பாருங்களேன். சும்மா விளையாட்டு கூட முடிவை எடுத்து பார்த்தால் நீங்கள் அப்போது உங்களுக்கு புரியும் இந்த உண்மை பேசுவது எவ்வளவு ஒரு கடினமான விஷயம். இந்த உண்மையை பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் பார்த்து பார்த்து யோசித்து பேசுவீர்கள். அப்போ கண்ணியமிகு சகோதரர்களே, பொய் என்று சொல்லக்கூடிய அம்சம் அவ்வளவுக்கு எமது வாழ்க்கையில் கலந்து கொண்டதாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொல்கிறார்கள், வைனல் கதிப், இந்த பொய் பேசுவது என்பது யஹ்தி இலல் ஃபுஜூர், உங்களுக்கு கெட்டதே அழைத்து கொண்டு செல்லும், உங்களுக்கு கெட்டதே அது பெற்றுத்தரும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மேலும் சொல்கிறார்கள், அந்த பொய் பேசுவதினூடாக அது உங்களை நரகத்தின்பால் இட்டு செல்லும், அந்த நரகத்தின் பால் இட்டு செல்லும் உங்களை. அதே போன்று ஒரு மனிதன் பொய் பேசி கொண்டிருப்பான், ஹத்தா யுக்தப இந்தல்லாஹி கத்தாபா, அவன் அல்லாஹ்விடத்தில் பொய்யன் என்று எழுதப்படும் வரைக்கும். நாம் சிலரை சமூகத்தில் பார்த்திருப்போம். நாம் உள்ளத்தில் அவன் வரும்போது எண்ணுவோம், இவன் வந்தால் ஒரு பொய் சொல்ல போகிறான், ஏதோ ஒரு பொய் சொல்ல போகிறான். அப்ப அவன் அதற்கான நாங்கள் எல்லாம் அவனை பொய்யன் என்று அறிவதற்கான காரணம் என்னென்றால், அவன் அல்லாஹ்விடத்தில் பொய்யன் என்று எழுதப்பட்டு விட்டான். அவன் அதற்கு பின்னால் எவ்வளவுதான் உண்மையே பேசினாலும் கூட நாம் பொய்யனாகத்தான், அதை பொய்யாகத்தான் நாங்கள் கருதுவோம். எனவே கண்ணியமிகு சகோதரிகளே, முதலாவதாக இந்த பொய்க்கும் உண்மைக்கும் இடையிலான வித்தியாசங்களை, இதனுடைய அந்த உண்மை நிலையை நீங்கள் நன்றாக புரிய வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக கண்ணியமிகு சகோதரிகளே, உண்மை பேசுவது ஒரு சாதாரண விடயம் கிடையாது. உண்மை பேசுவதால் இந்த உலகத்தில் பல கஷ்டங்களை அனுபவிக்க நேரிடும், பல சுமைகளை நாங்கள் அடைந்து கொள்வோம், பல பேரை இழக்க நேரிடும், பல பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்க நேரிடும். ஆனால் அந்த உண்மை இப்படி சோதனைகளை தந்தாலும் எங்களுக்கு ஒரு காலம் பெரிய ஒரு தோல்வியை எங்களுக்கு கொண்டு வந்து தராது. அதற்கு ஒரு அழகிய ஒரு உதாரணம் தான் இந்த சஹாபியினுடைய வாழ்க்கை வரலாறு. கஅப் இப்னு மாலிக், இந்த சஹாபியினுடைய பேர் கஅப் இப்னு மாலிக். இந்த உலகத்தில் உண்மை பேசியதற்காக பல சோதனைகளை இந்த உலகத்தில் அனுபவித்தார். இந்த சஹாபியினுடைய வாழ்க்கையை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு முன்னால் இந்த சஹாபி தொடர்பான ஒரு சில செய்திகள் என்னவென்று சொன்னால், தபூக் போரில் இவர் கலந்து கொள்ளவில்லை. அந்த தபூக் போரோடு தொடர்பாகத்தான் இவருடைய சம்பவம் வருகிறது. அப்போ நாங்கள் தபூக் போரை பற்றி சற்று கொஞ்சம் அறிய வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. இந்த தபூக் போரை பொறுத்தவரையில் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் நடந்த இறுதி போராகும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் நடந்த இறுதி போராகும். இந்த தபூக் போர் யாருக்கு எதிரானதுன்னு சொன்னால், சிரியாவினுடைய எல்லை புறங்களில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடைபெற்ற ஒரு போர். அப்போ அந்த நேரத்தில் முஸ்லீம்கள் மக்கா வெற்றிக்கு பின்னால் பெரும் தொகையாக இருந்தார்கள். கிறிஸ்தவர்களோடு போர் செய்வதற்கு ஒரு பெரும் தொகையான படைகள் தேவைப்பட்டது அல்லாஹ்வுடைய தூதருக்கு. கிட்டத்தட்ட அந்த படைகளில் 30,000 முஸ்லீம்கள் கலந்து கொண்டார்கள். எதிரிகளுடைய படையும் அதிகம்தான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தபூக் போருக்காக மக்களை அழைக்கிறார்கள். அந்த நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஹதீஸ்களில் வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போருக்காக மக்களை மதீனாவுக்கு அழைக்கின்ற போது மதீனாவினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னால், கடுமையான சூடடிக்கக்கூடிய காலம், கடுமையான சூடான காலம். அதே நேரத்தில் பழங்கள், பேரித்தம்பழங்கள் பூத்து குலுங்கக்கூடிய காலம். அந்த கடுமையான சூடான காற்றில் தான் பேரித்தம் பழங்கள் என்ன செய்யும், பழுக்க ஆரம்பிக்கும். அப்படியான ஒரு காலம். அப்போ கடுமையான சூடான காலம், விவசாயம் அறுவடைக்கு தயாராகிய ஒரு காலம். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் போருக்காக அழைக்கிறார்கள். இன்னும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த தபூக்குக்கு செல்வது என்பது சாதாரண விடயம் கிடையாது. கிட்டத்தட்ட மதீனாவிலிருந்து 700 சொச்சம் கிலோமீட்டர் சிரியாவினுடைய அந்த எல்லைப்புறம் தபூக்குக்கு போக வேண்டும். அப்போ அந்த காலத்தில் நடைபயணமாக தான் போக வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. அதனால் போருக்கு போவது அந்த வெயிலில் கடுமையான கஷ்டமான ஒரு நிலைமை. அல்லாஹ்வுடைய தூதருடைய போர் யுக்திகளில் ஒன்று என்னவென்று சொன்னால், எப்பயும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்துக்கு தான் நாங்கள் போருக்கு போகிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியாக சொல்ல மாட்டாங்க.
ஏன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு தான் நாங்கள் போருக்கு போகிறோம், இந்த போருக்கு தான் போகிறோம்னு அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியாக சொல்ல மாட்டாங்க. அதற்கு எதிரான ஒரு திசையை தான் சொல்லுவாங்க, அதற்கு எதிரான ஒரு திசையை தான் சொல்லுவாங்க. ஆனால் ஹதீஸில் வருது இல்லா வர்றா, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தபூக்கு போகிற டைமில் சஹாபாக்களுக்கு சொல்கிறாங்க நாங்கள் தபூக்கு தான் போகிறோம். என்னென்னு சொன்னால் அது சாதாரண விடயம் கிடையாது. கடுமையான சூட்டோடு அறுவடையினுடைய காலம், நடைபயணம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது, மிச்ச தூரம் போக வேண்டிய நிலைமை இருக்கிறது. அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க நேரடியாக நாங்கள் தபூக்கு தான் போகிறோம் அப்படின்னு சஹாபாக்களை அறிவிச்சுட்டு இன்னும் ஒரு விடயம் சொல்கிறாங்க. என்ன விடயம்னு சொன்னால் இந்த தபூக்கு போகக்கூடிய அந்த தயார் நிலை என்பது ஒரு சாதாரண விடயம் கிடையாது. இரண்டால் பெரும் அளவு ஒரு பொருளாதாரம் தேவைப்படும், அதே நேரத்தில் பெரும் ஒரு ஆயுத பலம் தேவைப்படும், வாகன பலம் தேவைப்படுகிறது. அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு விடயம் சொல்கிறார்கள், யாரையும் பைத்துல் மால் பொறுப்பேற்காது, யாரையும் நாங்கள் எங்கட செலவில் கூட்டிகிட்டு போக முடியாது, எல்லாரும் நீங்கள் எங்களே தயாராகி கொள்ளுங்க, உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை எடுத்துகிட்டு வாங்க, பைத்துல் மால் எங்களால் யாரையும் உங்களை கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொன்னால் என்ன பெரும் தொகையான பொருளாதாரம் தேவைப்படுது. அப்போ அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க நீங்களே தயாராகி கொள்ளுங்க. இப்படி எல்லா சஹாபாக்களும் தயாராகி கொண்டிருக்கிறாங்க போருடைய அந்த போருக்கு செல்வதற்காக, ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வாகனங்களை தயார் செய்து கொண்டு. அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு சில சஹாபாக்கள், ஏழை சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரத்தில் வராங்க. அஷ்அரியா கோத்திரத்தை சேர்ந்து ஒரு சில ஏழை சஹாபாக்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதரத்தில் வராங்க. வந்து யா ரசூலல்லாஹ், எங்களிடத்தில் போர் செய்வதற்கு பொருளாதாரம் இல்லை, ஆயுதங்களோ வாகனங்களோ எதுவும் இல்லை யா ரசூலல்லாஹ் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, வந்து கவலையோடு சொல்கிறாங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா இதுக்கு முன்னால் ஒரு விஷயம் நடக்குது. அந்த நேரத்தில் முஸ்லீம்கள் அதிகமாக இருந்தாங்களே, யார் போருக்கு வாராங்க போருக்கு வரலேன்று ஒரு கணக்கெடுக்க இல்லாத ஒரு நிலைமை இருந்துச்சு. அது யாருக்கு நல்ல லேசாக இருந்துச்சுன்னா முனாஃபிக்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லிய டைமில் இந்த தபூக் போகிற டைமில் அவங்க சொல்கிறாங்க லா தன்ஃபிரு ஃபில் ஹர், இவ்வளோ சூடடிக்கிற நேரத்தில் போர் செய்யணுமா அப்படின்னு முனாஃபிகள் சொல்கிறாங்க. அல்லாஹ் தஆலா மறுத்து வசனம் எடுக்கிறான், நபியை நீ சொல்லுங்கள் குல் நாரு ஜஹன்னம் அஷத்து ஹர்ரா, நரக நெருப்பு இதை விட பயங்கரமானது, இதை விட சூடானது. அப்போ அப்படி கொஞ்சம் பேர் போருக்கு போகாமல் பின்னடிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சில சஹாபாக்கள் கவலையோடு வராங்க. யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்களே தயாராகி கொள்ளுங்க, எங்களிடத்துல பொருளாதாரம் இல்லை, வாகனங்கள் இல்லை, ஆயுதங்கள் இல்லை, எதுவுமே இல்லை யா ரசூலல்லாஹ், நாங்களும் உங்களோட போர் செய்ய வாரோம் அப்படின்னு சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் எங்களிடத்தில் உங்களை அழைத்து செல்வதற்கு எதுவும் கிடையாது என்று சொன்னவுடன் அவர்கள் அழ ஆரம்பித்து விடுகிறார்கள். அந்த ஏழை சஹாபாக்கள் அழுதுட்டு அப்படி என்ன செய்கிறாங்க, திரும்பி கவலையோடு போருக்கு செல்ல வேண்டும் கவலையோடு போகிறாங்க. போகிற டைமில் அல்லாஹு தஆலா வசனம் இறக்குறான், வலா அலல்லதீன இதா மா அத்தௌக லிதஹ்மிலுஹும் குல்த லா அஜிது மா ஹமிலுக்கும் அலைஹி தவல்லவ் வஅயுனுஹும் தஃபீது மினத் தம்இ ஹஸனா அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன். நபியே, அவர்கள் உங்களிடம் வந்து எங்களையும் போருக்காக அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னபோது நீங்கள் உங்களை அழைத்து செல்ல முடியாது என்று கூறினீர்கள். அந்த நேரத்தில் அவர்கள் திரும்பி அழுதவர்களாக, கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தவர்களாக அழுதவர்களாக சென்றார்களே, அவர்கள் போருக்கு வராதற்கு, அவர்கள் செலவழிக்காதற்கு எந்த குற்றமும் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா வசனம் வைக்கிறான். இப்படியான சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்குது. இந்த நேரத்தில் தான் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள்னு சொன்னால் மதீனாவில் இருக்கிறாங்க. இப்போ சஹாபாக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போருக்கு போகிறதுக்காக தயாராகி கொண்டிருக்கிறாங்க. இப்போ இந்த கஅப் இப்னு மாலிக் என்ன செய்கிறாங்க, பள்ளிக்கு வராங்க, ரசூலுல்லாஹ்வை பார்க்குறாங்க, சஹாபாக்களை பார்க்குறாங்க, எல்லாரும் போருக்கு தயாராகிறாங்க. இவரும் வீட்டுக்கு போகிறாரு, இவர வாகனத்தை பார்க்குறாரு, ஆயுதத்தை பார்க்குறாரு, எல்லாத்தையும் பார்த்து என்ன செய்கிறாரு, தயாராகி கொள்கிறாரு. ரெடியாகும், நாங்கள் என்ன செஞ்சு கொள்வோம், இப்போ தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தயாராகி கொள்கிறாங்க, நாங்கள் ரெடியாகி கொள்வோம், நாங்கள் தயாராகி கொள்வோம் அப்படி என்ன செய்கிறாரு. இப்படி காலம் சென்று கொண்டிருக்கிறது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் என்ன செய்கிறாங்கன்னா போருக்கு போகிறதுக்காக தயாராகி முடிச்சுட்டாங்க. இப்போ இவரும் என்ன இவர் இன்னும் போருக்கு போகிறதுக்காக தயாராகி கொள்ளலை, புறவு பார்த்து கொள்ளலாம், நாளைக்கு தயாராகி கொள்ளாமல் இந்த பின்னடிச்சு கொண்டிருக்கிறார். அப்படின்னு சொன்னால் அந்த சோம்பேறித்தனத்தின் காரணமாக பின்னாகி கொண்டிருக்கிறார். இப்போ செய்தி வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் தபூக்கிலிருந்து மதீனாவிலிருந்து தபூக்கை நோக்கி புறப்பட்டு சென்று விட்டார்கள். அப்போதும் இந்த கஅப் இப்னு மாலிக் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொன்னால், இப்போ தானே ரசூலுல்லாஹ் போகிறாங்க, அவருக்கு முன்பதாக எங்கள்கிட்ட 2 வாகனம் இருக்குது. ஹதீஸில் வருது, கஅப் இப்னு மாலிக் அவர் சொல்கிறாங்க, தபூக்கினுடைய போருடைய நேரத்தில் என்னிடத்தில் என்றும் இல்லாத அளவுக்கு 2 வாகனங்கள் இருந்தது. என்னிடத்தில் நல்ல வாகனங்கள் இருக்கே, நாங்கள் ரசூலுல்லாஹ் போகிறதுக்கு முன்னாடி வைத்து என்ன செஞ்சுருவோம், தபூக்கில் போய் நின்றுவோம். இறுதியாக செய்தி வருது, அல்லாஹ்வுடைய தூதர் தபூக்கை அடைந்து விட்டார்கள். அப்போ இவருக்கு போருக்கு போக முடியலை.
காரணம் என்ன? அந்த பொறவு பார்த்து கொள்ளலாம், கொஞ்சம் லேட்டாகி செஞ்சு கொள்ளலாம், அந்த பிற்போட வச்சுட்டான் ஷைத்தான். அப்போ கண்ணியமிகு சகோதரி, இதுலேருந்து எங்களுக்கு ஒரு படிப்பு இருக்கு. என்னடா, ஷைத்தான் எப்பயும் ஒரு நல்ல விஷயத்தை செய்யும்போது இதை செய்யாத, இதை நீ கொடுக்காத, தர்மத்தை இப்போ செய்யாதன்னு ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான், கொடுக்கறத தடுக்க மாட்டான். ஷைத்தாண்ட வேலை நினைச்சுனால் பொறவு கொடுக்கலாம், பொறவு செய்யலாம், இப்போ தானே உனக்கு சம்பளம் வந்திருக்குது, அடுத்த தடவை தர்மத்தை செஞ்சு கொள்ளலாம். ஷைத்தான ஒரு பண்பு இது, எங்களுடைய அந்த நல்ல காரியத்தை பின்னடிக்க செய்வது. அந்த நிலைமைக்குள் இவர் மாட்டி விட்டார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் தபூக்கு சென்று விட்டார், இவர் மதீனாவில் சிக்கி கொண்டார். எதிர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம். அப்போ அதன் பின்னால் இவர் சொல்றாரு, நான் மதீனாவை விட்டு வெளியே இறங்கி பஜாருக்கு வாரன், வீதிக்கு வாரன். வீதிக்கு வந்தா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காணவில்லை, உமரை காணவில்லை, உஸ்மான் ரலியல்லாஹு, இப்படியான சஹாபாக்கள் யாரையும் காணவில்லை. இருந்தது யாருன்னு சொன்னால் முனாஃபிக்குகள் இருந்தார்கள். போருக்கு போகாமல் முனாஃபிக்குகள் இருந்தார்கள், பெண்கள் இருந்தார்கள், குழந்தைகள் இருந்தார்கள், நோயாளிகள் இருந்தார்கள். இவர்களோடு நான் இருப்பதை மிச்சம் கவலைப்பட்டார்கள், மிச்சம் வருந்தினேன், மிகவும் கவலை அடைந்தேன், இவர்களோடு நான் இருக்கிறேனா? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் தபூக்குக்கு சென்று விட்டு அங்கே என்ன செய்கிறாருன்னு சொன்னால் முதலாவது கேட்கிறார்கள், மா ஃபஅல கஅப். எங்க கஅப்? அவ்வளோ ஆயிரக்கணக்கான சஹாபாக்களுக்கு மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, மா ஃபஅல கஅப், கஅபுக்கு என்ன நடந்தது, எங்க கஅபை காணலேன்னு. அப்போ பாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு நேசித்து வச்சுக்கிறாங்க. அந்த நேரத்தில் பாருங்க, காபர் அவருடைய கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தர், பனி சலிமா, அவர கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தரை சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், அவர வாகனமும் அவர தோட்டங்களும் அவரை நிப்பாட்டிட்டு, அவருக்கு இப்போ வசதி வந்துட்டு அவருக்கெல்லாம் வரமாட்டார் அப்படின்னு செய்கிறாங்க. அவரை பற்றி அவர கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தரை தவறாக பேசுகிறாங்க. உடனே பக்கத்தில் இருந்த முஆத் இப்னு ஜபர் அவர் சொல்கிறாங்க, பிஸமா குல்த், நீங்கள் பேசுனது ரொம்ப மோசமான வார்த்தை, நீங்கள் பேசுனது ரொம்ப மோசமான வார்த்தை. யா ரசூலல்லாஹ், வல்லாஹி மா அலிம்னா அலைஹி இல்லா ஹைரா. கஅப் இப்னு மாலிக்கை பற்றி, யா ரசூலல்லாஹ், அவர் ஒரு நல்ல மனிதர், இவர் சொல்கிற மாதிரி கிடையாது, அவரை பற்றி நாங்கள் ஒரு நல்லதை தான் நாங்கள் அறிஞ்சு வச்சுக்கிறோம், யா ரசூலல்லாஹ், இவர் சொல்கிற மாதிரி இல்லை என்று உடனே அந்த இடத்துல மறுத்து பேசுகிறார். அப்போ கண்ணியமை சகோதரர்களே, இதுலேருந்து எங்களுக்கு இன்னொரு பாடம் என்ன? ஒரு இறை விசுவாசியை பற்றி அவர் இல்லாத இடத்தில் பேசப்படுகின்ற போது அவரை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நல்லதை அந்த இடத்தில் பதிய வைக்க வேண்டும், நல்லதை பேச வேண்டும் அந்த இடத்தில். அவரை பற்றி இன்று நம்மளுடைய நிலைமை எப்படி என்று சொன்னால், எங்களுடைய ஒருவரை பற்றி கெட்டதை பேச ஆரம்பித்தால் அவர் இல்லாத இடத்தில் நாங்களும் அவர்களோடு சேர்ந்து கெட்டதை பேசுவது, நல்லதை பேச ஆரம்பித்தால் நல்லதை பேசுவது. ஆனால் எப்போதும் ஒன்றை புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், இறை விசுவாசியை பற்றி அவன் இல்லாத இடத்தில், ஒரு முஸ்லீமை பற்றி, ஒரு மனிதனை பற்றி அவன் இல்லாத இடத்தில் அவனை பற்றி தவறாக பேசினால் அந்த இடத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதனை மறுத்து பேச வேண்டும். அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது, அவர் நல்லவர். அப்போ இப்படியான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ தபூக் போரை பொறுத்தவரையில் போர் நடக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த படை பலத்தை கண்டு எதிரிகள் அப்படியே என்ன செய்து விட்டார்கள்? பயந்து விட்டார்கள். போர் நடைபெறவில்லை. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் உடனே போர் நடைபெறாதற்கு கூடாரங்களை எல்லாம் கலட்டி எடுத்து விட்டு வரவில்லை. ஒரு 20 நாள் தங்குகின்றார்கள் அந்த இடத்தில். 20 நாள் தங்கும் வரைக்கும் இவர் இங்கே மதீனால கஅப் இப்னு மாலிக் அவர்கள் அந்த போருக்கு போவாதெண்ணி வருந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ எல்லாம் முடிந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரிலிருந்து படை பட்டாளங்களை எல்லாம் அந்த அமளி துமளிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு மதீனாவை நோக்கி வாராங்க. வார நேரத்தில் கஅப் இப்னு மாலிக்கு செய்தி கிடைக்குது, அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவை நோக்கி வாராங்க. இப்போ இவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவை நோக்கி வாராங்கன்னு சொன்ன உடனே ஹலரணி பஸ்தி, என்னுடைய வயிறு அப்படியே கலங்க ஆரம்பிச்சிட்டு. இப்போ நம்ம சொல்லுவோமே வயிறு காஞ்சிட்டுன்னு சொல்லி ஒரு பயத்தின் காரணமாக. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் வந்து என்னிடத்துல ஏன் போருக்கு வரலன்னு காரணம் சொன்னால் என்ன காரணம் சொல்றது? காரணம் தான் எதுவும் இல்லை. என்ன காரணம் சொல்றது? பதட்டமாகிறார், பதட்டத்தோடு இருக்கிறாரு. இருந்ததன் பின்னால இதான் முக்கியமான இடம். அவர் சொல்லுகிறார், ஹதீஸ்ல வருது, ஃபதஃபிக்து அததக்கருல் கதிப், எப்படி பொய் சொல்லலாம் என்று நான் யோசித்தேன். இதான் எங்களோட தலைப்புக்கு தேவையான ஒரு பகுதி. அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து எப்படியாவது தப்பிக்கணும், அதுக்கு என்ன பொய் சொல்லலாம்னு நான் யோசித்தேன். அது மட்டுமல்லாமல் மதீனாவில் அந்த நேரத்தில் இருந்த எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு சிலர்கள் இருந்தார்களே, போருக்கு போகாம நோயாளிகளாக, விதிவிலக்கு வழங்கப்பட்டவர்களாக, அவர்களிடம் சென்று நான் எப்படி பொய் சொல்லலாம் என்று ஆலோசனை செய்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கேட்டா என்ன பொய் சொல்வதென்று. இப்போ அவர் என்ன செய்கிறாரு? ஒரு பொய் என்ன செய்கிறாரு? இப்போ புணர்ந்து உரைக்கிறார். ஒரு பொய் அப்படியே கட்டி என்ன செய்கிறாரு? அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கேட்டால் இந்த பொய் சொல்லுவோம் அப்படின்னு முடிவோடு இருக்கிறாரு. முடிவோடு இருந்த பின்னால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வந்து விட்டார்கள் என்று செய்தி வந்தவுடன் இவர் சொல்றாரு, ஹதீஸ்ல வருது எப்படின்னா, ஜாஹ அன்னில் பாத்தில்,
அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வந்து விட்டார்கள் என்ற செய்தி அடைஞ்சவுடன் நான் கட்டி வச்ச பொய்கள் எல்லாம் அப்படியே அவிழ்ந்து விட்டன. இதான் முக்கியமான இடம். நான் சேமித்து வச்ச கட்டி வச்ச பொய்கள் எல்லாம் அப்படியே அவிழ்ந்து விட்டது. இதில் என்னன்னு சொன்னால், எப்பயும் நாங்கள் ஒரு தவறு செஞ்சால் தந்தைகிட்ட நாங்கள் ஒரு பொய்யை வச்சுருப்போம். தந்தை கேட்டால் இப்படி ஒரு பொய் சொல்லுவோம்ண்டு. அப்போ தந்தை கேட்டால் ஒரு பொய் சொல்லுவோம்னு நாங்கள் ஒரு பொய்யை நாங்கள் தயார் பண்ணி வச்சுருப்போம். தந்தையை வந்து எங்களிடத்துல முன்னுக்கு வந்து அதட்டி எங்கள்கிட்ட கேட்டால் அவ்வளோ பொய்யும் மறந்து வைத்திரும். இதான் பொய் செயற்கையானது. அவ்வளோ பொய்யும் மறந்து வைத்து, இல்லை வாப்பா நான் இதான் செஞ்சேன்னு உண்மையை பேசுவோம். அதுதான் இவருக்கு நடந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே இருக்கும்போது இவர் ஒரு பொய்யை கட்டி வச்சுக்கிறாரு. முன்னுக்கு வந்த உடனே கட்டி வச்ச பொய்யெல்லாம் மறந்து போயிடுச்சு. அப்போ இவர் சொல்கிறாரு, அதுக்கு பிறகு அவர் ஹதீஸை சொல்கிறாரு, நான் உணர்ந்து கொண்டேன், அரஃப்து, நான் அறிந்து கொண்டேன், பொய் சொல்லி தப்பிக்க முடியாது, உண்மையே சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வராங்க. வந்தது பின்னால் 2 ரக்அத் பள்ளியில் தொழுகிறாங்க. தொழுது முடிஞ்சது பின்னால் கஅப் பின் மாலிக் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 80 சொச்ச முனாஃபிக்குகள் லைனில் நிற்கிறாங்க, க்யூவில். ஏன்? பொய்யான காரணம் சொல்கிறதுக்கு, போருக்கு வராதுக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டு ஒவ்வொருவராக விசாரிக்கிறாங்க. கஅப் பின் மாலிக் சொல்கிறாங்க, எல்லா முனாஃபிக்குகளும் வராங்க. வந்து ஒவ்வொருவரும் பொய்யான காரணம் சொல்கிறாங்க. வல்லாஹி யா ரசூலுல்லாஹ், நான் இதற்குத்தான் போருக்கு வரவில்லை. வல்லாஹி யா ரசூலுல்லாஹ், நான் இதுக்குத்தான் போருக்கு வரவில்லை. வல்லாஹி யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆணையாக யா ரசூலுல்லாஹ், நான் இதுக்குத்தான் போருக்கு வரவில்லை என்று பொய்யாக சொல்லி கொண்டு சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு சொல்கிறார்கள். சொல்லுகின்ற ஒவ்வொருவருக்குமா சொல்கிறார்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக, உள்ரங்கத்தை அல்லாஹ் அறிந்தவன். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக, உள்ரங்கத்தை அல்லாஹ் அறிந்தவன். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கொண்டே போகிறாங்க. கடைசியாக கஅப் பின் மாலிக் அவர்கள் வராங்க. வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வராங்க. வந்த உடனே இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சலாம் சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லலை. ரசூலுல்லாஹ் பார்த்து சிரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி சிரிக்கிறாங்கன்ற ஹதீஸில் வருது, ஃபதபஸ்ஸுமல் முக்தப், ஒரு கோபத்தோடு கலந்த சிரிப்புன்னு சிரிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அது ஒரு நல்ல சிரிப்பு இல்லை, கோபத்தோடு கலந்த சிரிப்பை சிரிச்சுட்டு முன்னாடி அமர்றாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் போருக்கு வரல? உங்களோட முதுகை நீங்கள் எங்களுக்கு தரலையா? பையத்து செய்யலையா? போருக்கு வரேன்னு சொல்லி வைக்கலையா? ஏன் வரல போருக்கு? யா ரசூலுல்லாஹ், எனக்கு முன்னால நீங்கள் இல்லாமல் அஹ்லி துன்யா, இந்த உலகத்தினுடைய வேறு யாராவது இருந்தால் எப்படியாவது அவர்களிடத்துல பொய் சொல்லி நான் தப்பிச்சுட்டு போய்த்திருப்பேன். ஏனண்டா ஹதீஸ்ல வருது, அவர் சொல்றாரு, வலக்கது உதீது ஜதலா, எனக்கு நல்ல நாவன்மை அல்லாஹ் தந்திருந்தான், எனக்கு நல்ல பேச்சு திறன் இருக்கு. ஒரு பிளேட் அப்படி நாங்கள் சொல்லுவோமே, பிளேட் அப்படி மாற்றி போடுறதுண்டு, அப்படி மாற்றி பேசுறதுக்கு எனக்கு திறமை இருக்கு. ஆனால் நான் பொய் சொல்ல மாட்டேன். ஏனால் முன்னுக்கு நீங்கள் அமர்ந்திருப்பது அல்லாஹ்வுடைய தூதர். உங்களுக்கு நான் பொய் சொல்லி அதில் நீங்கள் திருப்தி அடைந்தால் அல்லாஹ் கோபப்பட்டு விடுவான். உங்களுக்கு நான் உண்மையை சொல்லி அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு நான் உண்மையை சொல்லி அல்லாஹ்விடத்தில் நான் உண்மையாளனாக பார்க்கிறேன். அவர் சொல்கிறாருண்டா, உங்களிடத்தில் பொய் சொல்ல முடியாது யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்னதன் பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கஅப் பின் மாலிக் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் போருக்கு வருவதற்கு எனக்கு எந்த காரணமும் இல்லை யா ரசூலல்லாஹ், நான் அதற்கு எந்த காரணமும் இல்லை யா ரசூலல்லாஹ் சொல்வதற்கு அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எழும்புங்க, நீங்கள் சொன்னது உண்மையாக இருந்தால் எழும்புங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு தீர்ப்பளிக்கும் வரைக்கும் இருங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் நீங்கள் சொன்னது உண்மையாக இருந்தால் அல்லாஹு தஆலா தீர்ப்பளிக்கட்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்பி அனுப்பிடுறாங்க. அனுப்பினதன் பின்னால் கஅப் பின் மாலிக் அவர்களுடைய கோத்திரத்தை சேர்ந்து எல்லாரும் ஓடி வராங்க. ஓடி வந்தால், கஅபே, எவ்வளோ பேர் பொய் சொல்லிட்டு போனாங்க, நீயும் ஒரு பொய்யை சொல்லிக்கலாமே, நீ ஒரு உண்மையை சொல்லக்கூடியவர்களாக தான் எங்களோட சமூகத்தில் இருந்துக்கிறாய், நீ ஒரு பொய்யை சொல்லிட்டு பேத்துக்கலாமே அப்படின்னு சூழ உள்ளவர்கள் பொய் சொல்ல தூண்டுறாங்க. இவர் சொல்றாரு, ஹதீஸ்ல வருது, இவர் சொல்றாரு, இவங்க சொல்றதை பார்த்து எனக்கு என்ன எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னால், திருப்பி பேத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பொய்யை சொல்லுவோம், திருப்பி பேத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, யார் சொல்லலாம், நான் முன்னாடி சொன்னது பொய், இப்போ சொல்றது தான் உண்மை என்று மாற்றி சொல்லுவோம் என்று இந்த எண்ணம் தூண்டியது. அதற்கு பின்னால் நான் போகவில்லை. திருப்பி நான் அவர்களிடத்தில் கேட்டேன், என்ன மாதிரி தீர்ப்பு யாருக்காவது வழங்கப்பட்டதா? அப்போ அவர்கள் சொன்னார்கள், 2 சஹாபாக்களுக்கும் உங்களை போன்ற ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அவர்கள் யார்? ஒன்று ஹிலால் இப்னு உமையா, முராரத் இப்னு ரபி. இந்த 2 பேரும் வயசான சஹாபாக்கள். இவங்களும் போருக்கு போகல. இவங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் கஅப் பின் மாலிக் அவர்களுக்கு சொன்னதை போன்றே சொல்லிட்டாங்க. அப்போ இவரு கொஞ்சம் ஆறுதல், என்னோட சேர்ந்து 2 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ அதற்கு பின்னால் கிட்டத்தட்ட அல்லாஹு தஆலா உங்களுக்கு தீர்ப்பளிக்கும் வரைக்கும் காத்திருங்கள் என்று சொன்னது, அதனுடைய அளவு வந்து கிட்டத்தட்ட 50 நாள். 50 நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தையினுடைய அளவு வந்து 50 நாள்.
அப்போ 50 நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு கட்டளை இடுகிறார்கள். இந்த 3 பேரோடும் யாரும் என்ன செய்யக்கூடாது, தொடர்புகள் வைத்துக் கொள்ளக்கூடாது, பேசக்கூடாது. இவர்களுடைய விடயத்தில் அல்லாஹ் தீர்ப்பு அளிக்கும் வரைக்கும் யாரும் தொடர்பாடல் ஈடுபடக்கூடாது. அதுக்கு பின்னால் இவர் சொல்றாரு, அதற்கு பின்னால் அவருடைய நிலைமையை சொல்றாரு. எனக்கு அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் இப்படியான தீர்ப்பை வழங்கியதன் பின்னால் இந்த பூமி அந்நிய பூமியாக மாறிவிட்டது. மதீனா அப்படியே சுருங்கி விட்டது. ஏன்? நான் வீதியிலே நடந்து வருவேன். அவர்கள் இருவரோ வயோதிபர்கள், அவர்கள் அழுதவர்களா வீட்டில் இருப்பார்கள். நான் வீதியிலே சந்தைக்கு செல்வேன், என்னோடு யாரும் பேச மாட்டார்கள். பள்ளி வாயிலுக்கு செல்லுவேன், சலாம் சொல்வேன், யாரும் பதில் சொல்ல மாட்டார்கள். பள்ளிக்கு செல்வேன், யாரும் என்னோடு பேச மாட்டார்கள். பள்ளிக்கு சென்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து நான் சலாம் சொல்வேன். சலாம் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய உதடை பார்ப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்கிறார்களா இல்லை என்று பதில் சொல்ல மாட்டார்கள். இப்படியான கஷ்டமான நிலைமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர் சொல்கிறாரு, நான் தொழுவேன், எனக்கு விளங்கும் அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பார்க்கிறார்கள் என்று. ஆனால் நான் தொழுது முடிஞ்சு அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தால் உடனே திரும்பி விடுவார்கள். இப்படியான அவர் சொல்றாரு, என்னுடைய மனம் அப்படியே நொந்து போய்விட்டது. கிட்டத்தட்ட 50 நாட்கள் சஹாபாக்கள் தொடர்பும் கிடையாது, யாருடைய தொடர்பும் கிடையாது, யாரும் பேசுவதும் கிடையாது. அதன் பின்னால் இவர் சொல்றாரு, என்னுடைய பெரியப்பாவினுடைய மகனான அபூ கத்தாதா, என்னுடைய உற்ற நண்பர், சொந்தக்காரர், அவருடைய வீட்டுக்கு நான் ஆறுதலுக்காக செல்லேன். எப்படி செல்றேன்னா அவர் சொல்றாரு, அவருடைய வீடை சுற்றியும் சுவர் மதில் அடித்திருந்தது. தசவ்வர்துல் ஜிதார், சுவரேறி குதிச்சு அவரை வீட்டுக்கு போனேன். போய்த்து நான் அபூ கத்தாதாவே என்று சொல்லி அவரை பார்த்து சலாம் சொன்னேன். அவர் சொல்றாரு, கஅப் இப்னு மாலிக் அவர் சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அபூ கத்தாதா என்னுடைய உற்ற நண்பர் பதில் சொல்லலை, சலாத்துக்கு பதில் சொல்லலை. அபூ கத்தாதாட்ட கேட்டேன் நான், அபூ கத்தாதாவே உங்களுக்கு தெரியாதா, நான் அல்லாஹ்வையும் தூதரையும் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியாதா? முதலாவது கேட்டதுக்கு பதில் சொல்லலை. 2வது முறையும் கேட்குறாங்க, பதில் சொல்லலை. 3வது முறையும் கேட்குறாங்க கஅப் இப்னு மாலிக் அவர்கள், பதில் வரல. 4வது முறையாக பதில் வருது. அந்த அபூ கத்தாதா உற்ற நண்பர், உறவுக்காரர், அவர் இவரை பார்த்தும் சொல்கிறார், நீங்க அல்லாஹ்வையும் தூதரையும் உண்மையிலே நேசிக்கிறீங்களா இல்லை என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்படின்னு சொன்னோன்னே இருக்கிற கவலை இன்னும் கொஞ்சம் கூடிட்டு. ஏன் ஆறுதலா இருந்த நண்பர் கூட இப்படியான வார்த்தை சொல்லிட்டாரு. கனிமை சோதரில் பாருங்கள், உண்மை சொன்னதற்காக வேண்டி யாரால புறக்கணிக்கப்படுகிறார்? உண்மையாளர்களாலே புறக்கணிக்கப்படுகிறார். அதுக்கு பின்னால் இவர் சொல்றாரு, மீண்டும் தசவ்வர்த்து, மீண்டும் சுவரேறி குதிச்சு என்னுடைய வீட்டுக்கு வந்து விட்டேன். பின்பு நான் சந்தைக்கு போனேன். சந்தைக்கு போனால் சிரியாவினுடைய கஸ்ஸான் பிரதேசத்திலிருந்து ஒரு விவசாயி ஒரு கடிதத்தை கொண்டு வந்து சந்தைக்குள் வருகிறான். கடிதத்தை கொண்டு வந்து சந்தைக்குள் அவன் வந்து, கஅப் எங்கே, கஅப் யார் என்று கேட்கிறான். மக்கள் எல்லாம் செய்கையால் காட்டுகிறார்கள் இவர்தான் கஅப் என்று. அப்போ அந்த மனிதன், அந்த விவசாயி வந்து என்னிடம் ஒரு கடிதத்தை கொண்டு தருகிறான். அந்த கடிதம் வந்து மலிக் கஸ்ஸான் பிரதேசத்திலிருந்து ஒரு மன்னர் எழுதிக்கிறார். அந்த கடிதம் என்ன கடிதம் என்று சொன்னால், கஅபே, உங்களுடைய தூதர் வெறுத்து விட்டாராமே, உங்களை புறக்கணித்து விட்டாராமே, அல்லாஹ் தஆலா உங்களை இழிவுபடுத்தக்கூடிய, உங்களுடைய தரத்தை குறைக்கக்கூடிய, அகௌரவப்படுத்தக்கூடிய இடத்தில் உங்களை வைக்கவில்லை, எங்களிடத்தில் நீங்கள் வாங்க. ஒரு மன்னனை கடிதம் அனுப்புகிறான். அப்போ சமூக பகிஷ்கரிப்பு செஞ்சது வந்து வெளிப்புறங்களில் தெரிந்து விட்டது. ஒரு மன்னனை கடிதம் எழுதி அனுப்புகிறோன்னே அந்த கடிதத்தை படிக்கிறாரு. படித்து முடித்து அப்படியே சுருட்டி அப்படியே பக்கத்தில் எரிந்து கொண்டு நெருப்பில் போட்டு சொல்கிறாரு, வஹாதா ஐதன் மினல் பலா, இதுவும் சோதனைகளில் ஒன்றுதான், அப்படி என்று சொல்லிவிட்டு அவர் செல்கிறார். சென்றதை பின்னால் அல்லாஹ்வுடைய தூதுவனிடமிருந்து 40 நாள் கழித்து ஒரு செய்தி வருகிறது. கஅபே, அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டிருக்கிறார்கள், உங்களுடைய மனைவியை விட்டும் நீங்கள் விலகி இருக்குமாறு. இருக்கிற சோதனையில் இன்னும் ஒரு சோதனை வந்துச்சு. பாருங்கள் எப்படிப்பட்ட சோதனை என்று. உடனே கஅபில் அவர் கேட்குறாங்க, விலகி இருப்பதுன்னு சொன்னால் தலாக் சொல்வதா அல்லது சேராமல் இருப்பதா? தலாக் சொல்வது கிடையாது, உங்களுடைய மனைவியோடு நீங்கள் சேராமல் இருப்பது. அவன் மனைவியை கூப்பிட்டு சொல்கிறாங்க, பாருங்கள் அப்படி 40 நாள் கடந்தும் கூட அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அந்த கண்ணியத்தை பாருங்கள், அந்த வார்த்தையின் மீது உள்ள கண்ணியத்தை. மனைவியை கூப்பிட்டு சொல்கிறாங்க, மனைவியே நீங்கள் உங்களோட வீட்டுக்கு போங்க, அல்லாஹு தஆலா தீர்ப்பளித்த பிறகு வாங்க அப்படின்னு சொல்லி மனைவியை அனுப்புகிறாங்க. மனைவி அனுப்பின உடனே இருந்த ஒரே ஒரு ஆறுதல் இறுதியாக மனைவி தான். அந்த மனைவியும் இல்லாமல் போகிறாங்க. அதற்கு பின்னால் 10 நாட்கள் கடக்கிறது. மொத்தமாக 50 நாட்கள். அவ்வளவு கவலைப்பட்டு போகிறாங்க. சொன்ன ஒரு உண்மைக்காக பல சோதனைகள். உண்மையாளர்களே வெறுக்கிறாங்க, யாரும் பேசுவது கிடையாது, தொடர்பாடல் கிடையாது, மனைவி இல்லை, நண்பர்கள் இல்லை, எல்லாரும் வெறுக்கிறாங்க பேசிய ஒரே ஒரு உண்மைக்காக. அதன் பின்னால் இவர் சொல்றாரு, 50வது நாள் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் நான் என்னுடைய வீட்டினுடைய கூரை அல்லது 2வது மாடி என்று வருகிறது ஹதீஸ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் வாலா.
அப்போ அதன் பின்னால் இவர் சொல்கிறார், 50வது நாள் ஃபஜ்ர் தொழுகையை தொழுது விட்டு கடும் கவலையோடு, உள்ளமெல்லாம் ஒரு இருண்ட நிலைமையோடு, கடுமையான ஒரு யோசனையோடு என்னுடைய வீட்டினுடைய கூரை அல்லது வீட்டினுடைய அந்த மாடி பகுதியில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். தூரத்தில் இருந்து ஒரு சத்தம் எனக்கு விளங்குது. ஒருத்தர் சொல்லிட்டு வாராரு, அபுஷிர் யா கஅப், கஅபே உனக்கு நன்மாராயம் என்ற ஒரு செய்தி. அந்த செய்தி என்ன என்று எனக்கு தெரியாது. செய்தியை கேட்டவுடன் அப்படியே இருந்த இருப்பிலே நான் சுஜூதில் விழுந்து விட்டேன். எனக்கு விளங்கி விட்டது, ஏதோ ஒரு நற்செய்தி எனக்கு கிடைக்கிறது என்று. உடனே நான் மேல் மாடியில் இருந்து அப்படியே கீழ் நோக்கி வந்தேன். அந்த மனிதர் வந்து சொன்னார், கஅபே, அல்லாஹு தாலா உங்களை மன்னித்து வசனம் இறக்கி விட்டான், உங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று சொன்னவுடன் எனக்கு அவ்வளோ மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. உடனே அவர் சொல்கிறாரு, உடனே நான் போட்டிருந்த ஆடையை கலட்டி அந்த சந்தோஷத்தில் வந்தவரிடம் கொடுத்து விட்டேன். அல்லாவின் மீது ஆணையாக அந்த நேரத்தில் என்னிடத்தில் அந்த ஆடையை தவிர வேறு ஆடை இருக்கவில்லை. கடன் வாங்கி இன்னொரு ஆடையை எடுத்தேன். ஆடை எடுத்துக்கொண்டு ஓடோடி அல்லாஹ்வுடைய தூதரை காண்பதற்காக சென்றேன். அப்போ அதற்கு பின்னால் மற்ற சஹாபாக்கள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் குதிரைகளை அவங்களுடைய வாகனங்கள் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு திசைக்கு போகிறாங்க. இந்த நட்மாராயத்தை சொல்கிறதுக்கு எல்லாம் இருக்கும். காபிரெல்லாம் அவர்கள் புதிய ஒரு ஆடையை கடன் வாங்கி கொண்டு ஓடோடி அல்லாஹ்வுடைய தூதரத்தில் போகிறாங்க. பள்ளிக்குள்ளே போகிறாங்க. போனால் அங்கே அன்சாரிகள் இருக்கிறாங்க, முஹாஜிர்கள் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் காபிரெல்லாம் அவருக்கு சொல்கிறாங்க, முஹாஜிர்களிலிருந்து தல்ஹத் இப்னு உபைதுல்லா எழும்பி என்னை வாழ்த்துவதற்காக வந்தார். அல்லாவின் மீது ஆணையாக தல்ஹாவை தவிர வேறு யாரும் என்னை எழும்பி வாழ்த்துவதற்காக வரவில்லை. நான் தல்ஹாவை என்னுடைய வாழ்நாளில் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவரை கட்டி அணைத்து அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. உடனே இவருக்கு ஆசை, அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க போனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் ஒரு நற்செய்தி வந்தால் மின்னிக் கொண்டு இருக்கும், மலர்ந்து கொண்டு இருக்கிறாங்க, புன்னகையோடு இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் புன்னகையோடு இருக்கிறாங்க. பார்த்தவுடன் நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொன்னேன். அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்லிவிட்டு சொன்னார்கள், கஅபே, உன்னுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து வந்த நாள் முதல் இன்றைய இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த நாளாகும் என்ற நற்செய்தியை சொல்கிறார்கள். சொல்லி முடிந்த பின்னால் காபிரெல்லாம் அவர் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், இது நீங்கள் சொல்கிற நற்செய்தியா இல்லை அது அல்லாஹ்விடத்திலேருந்தே வந்ததா? இல்லை காபே, அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது. சூரா தௌபாவினுடைய 118வது வசனங்கள் 119வது வசனங்களை அல்லாஹு தாலா நற்செய்தியாக அவருடைய தௌபாவுக்கு ஏற்று அவர்கள் உண்மை பேசுவதற்காக அவருடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹு தாலா வசனம் இறக்கிறான். உடனே காபிரெல்லாம் அவர் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எந்த உண்மைக்காக வேண்டி அல்லாஹு தாலா என்னை மன்னித்து எனக்காக ஒரு வசனம் இறக்குகிறானோ அதன் பின்னால் நான் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் நான் உண்மையை தவிர வேறு எதையும் பேச மாட்டேன் என்று உறுதிமொழி எடுக்கிறாங்க. எடுத்து முடிந்த பின்னால் ஹதீஸ்களில் வருகிறது, அதற்கு பின்னால் அவர் உண்மை சொன்னதற்காக பல இடங்களில் சோதனைப்படுத்தப்பட்டார். கனியமிகு சகோதரர்களே, அந்த வசனம் என்ன தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வகூனு மஅஸ்ஸாதிகீன், உண்மையாளர்களோடு இருந்து கொள்ளுங்கள், உண்மை பேசுபவர்களாக இருந்து கொள்ளுங்கள். இதுதான் கனியமிகு சகோதரர்களே எங்களுக்கான மிகப்பெரிய படிப்பினை. எனவே கனியமிகு சகோதரர்களே, இந்த உண்மை உரைப்பதென்பது கடினம்தான், ஆனால் பல வெற்றிகளை எமக்கு கொண்டு வந்தரும். எனவே இறுதி வரைக்கும் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு அல்லாஹ்வை அஞ்சுபவர்களாக உண்மை பேசுபவர்களாக இருப்போம். இந்த படிப்பினை எமக்கு மிகப்பெரும் ஒரு பாடமாக இருக்கும். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.